அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் தம்பி. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கிற பழைய வீடியோஸ் எல்லாம் ஓரளவுக்கு வியூஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்குண்ணா. நீங்க சொல்ற அந்த பதில் என்ன இருக்கோ, நீங்க சொல்ற அந்த முறை முறைப்படியே சொல்ற விதம் என்ன இருக்கோ, அது வந்து ஜனங்க வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, லைக் ஓப்பனா ஒரு சமாதானக்குரியா அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைபா நினைச்சு எல்லாமே ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸா வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு கேள்வின்னு இல்லை, லைக் பொதுவா இந்த விஷயத்த வந்து ஜனங்களுக்கு சேர்க்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, குரு பயிற்சி, ராகு கேது லைக் என்ட்ரி ஆகுறது இந்த மாதிரி நிறைய குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, சிலவங்க வந்து இந்த மாத கணக்குல இந்த கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகிறதையும் சிலவங்க எடுத்துக்குவாங்க. அது முதல்ல என்னன்னா வந்து தினக்கோள்னு சொல்லக்கூடியது சந்திரன், தினக்கோள்னு சொல்லுவாங்க. மாதங்கள்ல வந்து பயிற்சி ஆகிறது செவ்வாய், சுக்கிரன், இந்த மாதிரி கிரகங்கள்லாம் மாதங்கள்ல பயிற்சி ஆவாங்க. ராகு கேது வந்து 1.5 வருஷத்துக்கு ஒருக்க பயிற்சி ஆவாங்க. சனீஸ்வர் இருக்கிறதுலே கூடுன டைம் எடுக்கிறது ஒரு வீடு வந்து ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறது வந்து சனி தான் 2.5 வருஷத்துக்கு ஒருக்க பயிற்சி ஆவாரு. சனி வந்து ஒரு சுத்தி வர்றதுக்கு 30 ஆண்டுகள், குரு வந்து ஒரு சுத்தி வர்றதுக்கு 12 ஆண்டுகள், ராகு கேது இந்த மாதிரி ஒரு 17 ஆண்டுகள் அந்த மாதிரி கணக்கு உண்டு. டீட்டெயிலா சொல்லிட்டாரு. ஸோ இப்போ என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, இப்போ குரு பயிற்சி இப்போ ரீசெண்டா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்குண்டான பலன்கள் யார் யாருக்கு நல்லதா இருக்கும், எல்லா ராசிக்காரங்களுக்கும் நல்லதா இருக்கும், அதாவது யார் யாருக்கெல்லாம் கெட்டதலா இருக்கும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தாண்டி உங்க சைட்ல இருந்து இந்த குரு பயிற்சி அப்படிங்கிற விஷயத்த நீங்க எந்த பார்வையில பாக்குறீங்க? ரெண்டாவது வந்து அதுக்குண்டான பலன்கள் என்னென்னமா இருக்கும் எல்லா ராசிகளுக்கும் பொதுவா பேசுற விஷயம் இருந்தா? அதாவது ஒவ்வொரு பயிற்சிகளுக்கும் ஒவ்வொரு விதமான, இப்ப 12 ராசி இருக்கு, 27 நட்சத்திரம் இருக்கு. இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே அந்த 27 நட்சத்திரத்துக்குள்ள ஏதோ ஒரு நட்சத்திரத்துல பிறக்கணும். 12 ராசிக்குள்ள ஏதோ ஒரு ராசியில அவங்க பிறக்கணும். மேசத்துல இருந்து உனக்கு வந்து மீனம் வரைக்கும் 12 ராசி. இந்த ராசியில வந்து என்ன ஒரு விஷயம் சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அதாவது மே 1 புதன்கிழமை திருவோண நட்சத்திரத்துல 12 மணிக்கு மேல அவர் வந்து மேசத்துல இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியாகி வந்தார். அப்போ பயிற்சியாக வரும்போது ஒவ்வொரு ஸ்தான பலன்கள் இருக்கு. இவர் வந்து எந்தெந்த ராசியில வந்து உட்கார்ந்தா என்னென்ன ராசிக்கு 1ஆம் பலன், 2ஆம் பலன், 3ஆம் பலன், இந்த மாதிரி இருக்குது. இப்படி பார்க்கும்போது மேஷத்துக்கு ஜென்மத்துல இருந்து 2க்கு வர்றாரு, ரிஷபத்துக்கு ஜென்மத்துக்கு வர்றாரு. இப்படி ஒவ்வொரு பலன் நம்ம வந்து மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாக்கா, நம்ம ராசி பலன் சொல்லல, ஒவ்வொரு ராசிக்கும் சொல்றதுக்கு நேரம் இல்லை. சரி. குரு வந்து பார்வை, குரு பார்க்க கோடி நன்மை. அவரு வந்து 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. 5ஆம் பார்வை வந்து யாருக்கு வரும்னா கன்னிக்கு வரும். 7ஆம் பார்வை வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு நேரம் ஆகாது, விருச்சகத்துக்கு வரும். மகரத்துக்கு 9ஆம் பார்வை வரும். இந்த 5, 9 ஓரளவு மீடியமான பார்வை தான். ஆனா நேரடி பார்வை 7ஆம் பார்வைங்கிறது விருச்சகத்துக்கு அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஒண்ணு. அடுத்தபடியா ஜென்மத்துல வந்து எல்லா ராசிக்குமே நல்லா இருக்கும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சிலவனா ஓடி போனவனுக்கு 9ஆம் இடம், அமுண்டுகிட்டவனுக்கு அட்டமத்துல குரு இருந்தா அமுண்டுக்கிடுவான், ஓடி போனவன் 9. அதாவது ஒருத்தன் ஒரு பிரச்சனைல இருந்து தப்பிச்சுட்டான்னு சொன்னாச்சுன்னா அவன் வந்து 9ஆம் இடத்து குரு வந்து அவன் தப்பிச்சிருவான். ஒருத்தன் அமுண்டுக்கிட்டான், ஒரு பிரச்சனைல சிக்கிக்கிட்டான்னா அது 8ஆம் இடத்துல இருந்தா சிக்கிக்கிட்டான் அப்படிம்பாங்க. அப்படி ஒவ்வொரு இதுக்கு சொல்லுவாங்க. ஆனா மொத்தத்துல சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, செவ்வாய், இந்த மாதிரி எல்லா கிரகங்களும் எல்லாமே சந்திரன் வந்து 8ல வந்து அட்டமாதிபதி அப்படிம்பாங்க. ஆனா இது வந்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நம்ம வந்து கிரகங்கள் எல்லாத்துக்கும் கோச்சாரம் வேலை செய்யுமாங்கிறது ஒரு கேள்வி. இப்போ இன்னைக்கு சுற்றுல வந்துகிட்டு இருக்குன்னா சிலவங்களுக்கு திசா புத்தி அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய வலு பெற்ற இடங்கள்ல ஆட்சி உச்சத்துல 2வது உச்ச ராசியில அவங்க உட்கார்ந்துட்டான்னு சொன்னாச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோச்சாரங்கள் வேலை செய்யாது. ஒவ்வொரு திசைகள் விளைய ராகு திசைன்னா 18 வருஷம், குரு திசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம், இந்த மாதிரி ஒவ்வொரு திசைகள் வலுவா நின்று அவன் திசை நடத்தும் போது இந்த மாதிரி அந்த கோச்சாரங்கள் 1 வருஷம் 6 மாசம் பயிற்சி ஆகிறத நம்ம பெருசா எடுத்துட்டு அதை பண்ண வேண்டியது. மொத்தத்துல ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்து பயிற்சி ஆகுதா நமக்கு நல்லது நடக்கும். ஆனா சில கொஞ்சம் மோசமான இடத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த இறைவனை முதல்ல நமக்கு வந்து கோள்கள் நம்மளை வந்து கெட்ட நேரங்களை தரலாம், கெட்ட திசைகள் வரலாம், 7.5 சனி வரலாம், அட்டமத்து சனி வரலாம், அட்டமத்துல சந்திரன் வரலாம், குரு வரலாம், ராகு இதெல்லாம் வரலாம், தப்பு கிடையாது. ஆனா இதுக்கு நம்ம பயந்து ஓடிக்கிட்டு அதை நினைச்சு சங்கடப்பட்டு இப்போ ஒரு நல்ல ஒரு தொழில் துவங்கி ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வெற்றி அடையணும், நல்லா படிச்சு ஒரு பெரிய பதவிக்கு வரணும், ஒரு வேகமா ஒரு உத்தியோகமா தன்னம்பிக்கையோட போய்கிட்டு இருக்கவன டக்குன்னு என்ன பண்ணுவான், அந்த ஒரு எப்பா உனக்கு வந்து குரு அட்டமத்துக்கு வந்துட்டான், குரு வந்து இதுல வந்துட்டான், நீ வந்து எடுக்கிற முயற்சி எல்லாம் கொஞ்சம் தடைப்படும்,
அப்படின்னு அவனுக்கு ஒரு நெகட்டிவா நம்ம சொல்லிட்டோம்னா அவனுடைய மனம் என்ன ஆகும், தளர ஆரம்பிச்சான். ஒரு சின்னதா ஒரு பேக் அடி ஒரு சின்னதா ஒரு ஃபெயில் ஆனா கூட அவன் வந்து என்ன பண்ணுவான், குரு நமக்கு அட்டமத்துல இருக்கான்னு அன்னைக்கு ஜோசியர் சொன்னாரு, சனி உனக்கு இதுல போயிட்டு மறைஞ்சிருக்கேன், சனி 7.5 சனி பிடிச்சுன்னு சொன்னாரு, இதனாலதான் நம்ம இப்படி ஆயிட்டோம், சோர்வு அடைஞ்சிடும். நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய உத்தியோகம், நம்ம கிரகத்தின் மேல நம்பிக்கை வைக்க, அதாவது கிரகம் வேலை செய்யாது, ஜோதிடம் பொய்ன்னு நான் சொல்லல, அது வேலையை செய்யும், நம்ம வேலை செய்யும், அது வேலை செய்யும், நம்ம வேலை செய்யும். இதுக்குதான் அருணகிரிநாதர் அழகா ஒரு பாட்டு சொல்றாரு, நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசன் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் சண்முகமும் தோளும் கடம்பும் என் கண்முன்னே தோன்றிடில் நாள் என் செய்யும். அப்போ அந்த நாள், அதாவது நீ முருகனை பற்றி இல்லை, உனக்கு எந்த தெய்வம் பிடிச்சிருக்கோ அந்த தெய்வத்தை பற்ற நாள், அவரை நினைச்சா உன்னுடைய காரியங்கள் வெற்றியாகும். இப்போ குரு மோசமா இருக்கா, ஒரு கருத்துக்கு வச்சுக்கணும், குரு நமக்கு கொஞ்சம் சரியில்லா இடத்துல உட்கார்ந்து இருக்காருப்பா, அவரையே கும்பிடு. எப்பா நான் எடுத்த காரியம் வெற்றி ஆகணும், எனக்கு நீ தான்பா கதி. அப்ப குருவுக்கு நிலையான தெய்வங்கள் யார் இருக்கா, முருகர் இருக்கு, தட்சிணாமூர்த்தி இருக்காங்க, சிவபெருமான் இருக்காரு, அவருடைய திருவடியை பற்றிட்டா வேலை முடிஞ்சு போச்சு, அவங்ககிட்டே இருக்கு. அப்போ ஒரு நமக்கு ஒரு கிரகம் எதனால அந்த நம்ம இந்த இதுல நான் சொல்றேன்னா, பெரும்பாலான நிறைய ஜோதிடர்கள் அவங்க ஜாதகத்துல உள்ளபடி சொல்லுவாங்க, புலிப்பாணி சித்தர்கள் என்ன சித்தர்கள் எழுதி வச்சிருப்பாங்க, இன்னென்ன இடத்துல என்னென்ன இருந்தா என்னென்ன நடக்கும், அதே மாதிரி எல்லாத்துக்கும் நடக்குமா, மேல் மட்டத்துல இருப்பான், கீழ் மட்டத்துல இருப்பான், அன்றாட தொழில் பண்றவன் இருப்பான், பல கோடி பிசினஸ் பண்றவன் இருப்பான், ஒரு அடி விழுந்தா தாங்குற சக்தியில இருப்பான், அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். அப்போ நம்ம கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு கிரகங்கள் அது வேலையை செய்தாலும் நீ உன்னுடைய வேலைய ஒழுங்கா செய்யி. உனக்கு ஏதாவது ஒரு இடத்துல சறுக்கல் வந்துச்சா, நீ இறைவனை நாடு, இறைவனை நாடு. அவர்தான் சொல்லிருக்காங்க, நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசன் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடமும் என் கண் முன்னே தோன்றினேன். அப்போ எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது முருகனுடைய காலடியாகவும் குருவே இருக்காரு. பழனிக்கு போகலாம், திருச்செந்தூர் போகலாம், நான் நம்ம பக்கத்துல இருக்க மருதமலைக்கு போகலாம், நமக்கு ஒரு பிரச்சனை போகுது, அப்போ நமக்கு வெற்றி கண்டிப்பா வரும். அதனால கிரகங்கள் அதனுடைய வேலைகள் நமக்கு நம்ம வந்து நம்முடைய. ஆனா இதை பார்த்து பயந்துட்டோ, ஒரு அச்சப்பட்டுட்டோ, படிக்கிற பசங்களோ, ஒரு தொழில முன்னேற்றத்துக்கு போறவங்களோ, ஒரு உயர் பதவியில போறவங்களோ, இவன் செலவன் சொல்லி கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு பொண்ணு அமையாது பண்றான், இவன் பாக்குறதே நிப்பாட்டிடுவான், வாழ்க்கையை முடிஞ்சு வச்சான். சரி, உனக்கு இப்போ டைம் சரியில்லையா, சாமியை கும்பிட்டு சாமி மேல பாரத்தை போட்டு அடுத்த வேலை செய். இதுதான் அதான் வேலை செய்யும் செய்யாதுங்கிறது மனிதனால் ஊர்ஜிதப்படுத்தி சொல்ல முடியாது. நாம் எடுத்த முயற்சியை நம்ம கைவிடாமல். அடுத்த என்ன கேள்வி? ஆனா இப்போ குரு பயிற்சின்னு சொல்றாங்க, குரு ஒரு போக்கலா வச்சு பார்க்கும்போது குரு எந்தெந்த மாதிரி எல்லாம் பெனிஃபிட்ஸை கொடுப்பாரு? அதாவது குரு வந்து ஜாதகத்துல வந்து மொத்தம் 9 கிரகத்துல வந்து தலைமை கிரகம்னு சொல்லக்கூடியவர் வந்து தட்சிணாமூர்த்தி குரு பகவான். அதான் வியாழன், அவருடைய பெயர் வந்து வியாழன், அத குரு பகவான் சொல்லுவாங்க. அதாவது தேவர்களுடைய குரு வியாழ பகவான், அசுரர்களுடைய குரு சுக்கராச்சாரியர் சுக்கரன், அசுரருடைய குரு சுக்கராச்சாரியர் சுக்கரன். இப்போ இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உலகத்தினுடைய அனைத்து விதமான செயல்பாட்டுக்கும் குரு முக்கியமானவர். மெயினா இப்போ தங்க விலை ஏறிக்கிட்டே இருக்குது, தங்கம்னாலே குரு தான், தானியனாலும் குரு தான், விவசாயம், அடுத்தது பாத்தீங்கன்னா வாகனங்கள், இந்த மாதிரி விஷயங்களும் குரு தான். எல்லா கிரகத்துக்கும் எல்லா விதமான பங்களிப்பு இருக்குது. ஆனா குரு வந்து ரொம்ப முக்கியமானது. அவரு ஒரு ஜாதகத்துல நல்ல இடத்துல இருந்தால் மெயினா வந்து ஞானம் கிடைக்கிறது குருவால, நல்ல ஒழுக்கம் கிடைக்கிறது குருவால. ஜாதகத்துல நல்ல ஒழுக்கம், ஒரு மாதிரி ஊதாரியா இருப்பான், வெட்டித்தனமா இருப்பான், அதாவது ஒரு தெய்வ பக்தினா என்னன்னு கேட்பான், தெய்வத்துக்கும் அவனுக்கு சம்பந்தமே இருக்காது. அந்த மாதிரி சில ஒரு ஆன்மீக தன்மை, தெய்வங்கிறத விட ஒரு இறக்க குணம், ஆன்மீக குணம், ஒரு உயிர் மேல ஒரு பாசம் கொள்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது குருவனுடைய அருள் இருந்தா அந்த மாதிரிலாம் இருக்கும். மெயினா ஞானம், அறிவு சம்பந்தப்பட்டது, ஆத்மா சம்பந்தப்பட்டது, அன்பு சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் வந்து குரு வந்து நமக்கு கொடுக்கறது. அதனால அது நல்லா இருந்தா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கே நம்ம கிட்ட சொல்லிட்டீங்க,
குரு வந்து இப்போ இருக்கிற ஸ்தானத்தின்படி குறிப்பிட்ட நம்பர்ஸ்ல இருக்கிற ராசிங்களுக்கு வந்து பலன் இருக்கு. மற்றபடி மற்ற கட்டத்துல இருக்கிற ராசிங்கள்லாம், அதாவது அதை தவிர்த்து இருக்கிற ராசிங்களுக்கெல்லாம் ஆஹ் எல்லாமே நெகட்டிவா குறிப்பிட்ட பேர் பேசலாம். பட் அவங்களுக்கு நீங்க பாசிட்டிவா என்ன சொல்ல விரும்புறீங்களா? அதான் பாசிட்டிவா என்னன்னா, இப்போ வந்து மெயினா என்ன சொல்லுவாங்கன்னா, ஜென்மத்துல குரு சிலவங்களுக்கு ஜென்ம குரு அப்படின்னா கொஞ்சம் ஒரு பெருசா ஒன்றும் இல்லை, மீடியமா இருக்கும். ஆனா அவரு தன்னுடைய ராசியில இருக்கனா அவனுக்கு எந்த விதமான குறைபாடும் வைக்க மாட்டாரு. கொஞ்சம் ஜென்ம குரு கொஞ்சம் சில பெருசா ஒன்றும் பாசிட்டிவா சொல்ல முடியாது, நல்லா இருக்கும். அடுத்தபடியா 12ல குரு, விரயத்துல இருக்கிறார் குரு அப்படிம்பாங்க. 12ல குரு யாருன்னா மேச மிதனத்துக்கு வந்து 12ல குரு வராரு. அப்போ வந்து கடகத்துக்கு வந்து 11ல குரு லாபஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. 12ல குரு விரயஸ்தானம்பாங்க. அதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. விரயஸ்தானம் நம்ம செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும், தேவையில்லாத செலவுகளை நிப்பாட்டிக்கணும். ஏன்னா ஒரு நம்ம அளவற்ற கண்ணா முன்னா ஊதாரித்தனமா செலவு பண்றோம்னா இந்த வருஷத்துல வந்து 12ல குரு இருந்தா செலவாகி போகுது. செலவு செலவை கொஞ்சம் கட்டுப்படுத்துறோம், சுப விரயம் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கணுமா, இல்ல ஒரு நகை நட்டு வாங்கணுமா, ஒரு சேஃப்டி அந்த மாதிரி சுப விரயங்களை பண்ணிட்டோம்னா குரு அந்த மாதிரி 12ல இருக்கும்போது சுப விரயம். ஒரு கையில கொஞ்சம் காசுகள் இருந்தா அதை அங்க புறக்கி கிறக்கி ஒரு 5000 10,000 வட்டி கூட வாங்கி ஒரு தங்கமா வாங்கி வீட்டுல வச்சுதான் வச்சுக்கிறோங்க. விலை ஏற்றதுக்கு நாளைக்கு அது நமக்கு ஒரு யூஸ் ஆகிடும். இல்ல ஒரு நல்ல குடும்பத்துல நல்ல விஷயங்களை பண்ணிடும், அது சுப விரயம். அப்போ 12ல குரு வரமா அந்த சுப விரயங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் 11 லாபஸ்தானம். அப்ப லாபஸ்தானத்துல வரும்போது நமக்கு லாபம் கிடைக்கும். அப்ப லாபம் உள்ள தொழில்களை நம்ம பண்ணலாம். லாபகரமா ஏதோ ஒரு ஐடியா இருக்கா, ஒரு புது உத்தியோகத்தை அந்த மாதிரி பண்ணலாம். 10 தொழில் ஸ்தானத்துல வரும்போது 10 தொழில் துவங்கலாம், தொழில் விஷயம் முன்னேற்றங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணலாம். யாருக்கு 10ல வரக்கூடியது யாருக்குன்னா சிம்மத்துக்கு. அப்ப 9 வரக்கூடியது யாருன்னா கன்னிக்கு. கன்னிக்கு 9 நல்ல பாக்கியஸ்தானம், நல்ல இடம். துலாத்துக்கு வந்து 8க்கு வர்றாரு, அதான் அட்டமத்து குருமாங்க. அப்போ 7ஆம் இடத்துல இருக்கிறது வந்து விருச்சகத்துக்கு நேர் 7ஆம் இடத்துக்கு 6ல இருந்து 7க்கு வராரு, நேரடி பார்வை கிடைக்குது, அவருக்கு துலாத்துக்கு நல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா தனுசுக்கு வந்து 5ல இருந்து 6க்கு வராரு. அப்ப அவங்களுக்கும் எந்த பெருசா ஒண்ணும், தனுசு அவருடைய ராசிநாதன் சொந்த வீடுதான், அவருக்கு பெருசா ஒண்ணும் 6ங்கிறது ஒரு சத்துருஸ்தானம் தான், பெருசா ஒண்ணும் பாதிப்பு இருக்காது. அடுத்தது பாத்தீங்கன்னா 5க்கு வராரு, 4ல இருந்து 5 பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வராரு. யாரத்துக்கு, உங்களுக்கு மகரத்துக்கு. அப்புறம் வந்து 5ம் நல்ல ஸ்தானம் தான். 4 கும்பத்துக்கு 3ல இருந்து 4ல வராரு. மீனத்துக்கு வந்து 2ல இருந்து 3க்கு போறாரு. மீனத்துக்கு 2ல இருந்து 3 போறாரு. மேசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 2க்கு வராரு. அப்போ 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் மேசத்துக்கு இந்த குறை இல்லை. 3ஆம் இடம் மிதனத்துக்கு 3ஆம் இடம் அதுவும் கொஞ்சம் சுமாரா மீடியமா இருக்கும், அதாவது பெருசா. அதான் ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு விதம். இதுல வந்து அவங்கவுங்க திசை புத்திகள் நல்லா இருந்ததுன்னா எந்த பாதிப்பு, அட்டமத்திலே குரு வாராருந்தாலும் அவங்களுக்கு திசை யோகாதிபதி திசை நடக்குது, நல்ல ஒரு ராஜயோகமா இருக்குன்னு அவங்களுக்கு அந்த குரு என்னன்னா கொஞ்சம் சின்ன சின்ன சர்க்கிள் இருக்கும். காலைல இருந்து சரி நைட்டு தூங்க போகிற வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மனநிலை இருக்க போறது, எல்லாம் ஒரே மாதிரி சிரிச்சுட்டே இருக்க போறது இல்லை. ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு மனநிலை மனசனுடைய மாறும். ஒரு நாளைக்கு திசைகள்லே நிறைய சித்திரம் உள் சித்திரம் எல்லாம் ஓடும், கிரகமும் மாறும், சூரியன் சந்திரன் சுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்பவும் இதெல்லாம் பார்க்கும்போது பெருசா ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நம்ம வந்து கிரகத்தை நம்புறியா, அதே மாதிரி தெய்வத்தை நம்ப. அந்த கிரகத்தை ஆட்டி வைக்கிறவன் யாரு, அவன் தான். கிரகத்தை ஆட்டி வைக்கிறவன் சிவனே கதி, பெருமாளே கதி, முருகனே கதி, அம்பாலே கதி. நீ யார நினைச்சு நீ செயல்படுறியோ இந்த கிரகங்கள்லாம் ஒரு நிமிஷம் விலகி நிற்கும். உனக்கு போராத காலமா இருந்தாலும் சரி, ரொம்ப கழுத்துப்படியான தற்கொலை பண்ணக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வந்திருக்காங்க நம்மகிட்ட. சாமி நாளைக்கு இந்த விஷயம் நடக்கலாம், என் உயிரே போயிரும், நான் செத்தே போயிரும், அந்த மாதிரி எனக்கு சங்குபடியான சூழ்நிலை யாரால காப்பாற்ற முடியும்? என் பாக்கெட்ல இருந்து சாமி உனக்கு ஒரு 10 லட்ச ரூபா தர்றாமா, நீ போய் பிரச்சனையை முடியும் யாரும் சொல்லுவாங்க? அந்த அளவுக்கு நான் எல்லாரும் இருப்பாங்க, இருக்க மாட்டேன். சொந்த தாய் தான் அண்ணன் நம்பியே உதவ மாட்டாங்க. அப்போ உனக்கு தீர்வு கிடைக்கணுமா, தெய்வத்தை தவிர வேற எதுவுமே. ஆனா அதுக்கும் நான் தான் சொல்லுவேன், எந்த கிரகங்களா இருந்தாலும் எவ்வளவு பெரிய சூழல்ல இருந்தாலும் யோகலட்சுமி நரசிம்மர் கண்டிப்பா எவ்வளவு பெரிய கடத்துல இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் கலியுக தெய்வம் இப்போ வந்து கண்ணு முன்ன நின்று தோன்றி நிற்கக்கூடிய தெய்வங்கள்னு சொல்ல போறதா நரசிம்மர், வாராகி அம்மன், ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் வந்து கூப்பிட்ட இடத்துக்கு வந்து ஆஞ்சநேயர். அப்புறம் முருகன் கலியுகத்துல இப்போ நமக்கு காட்சி கொடுக்கக்கூடியது.
அதனால நம்மளுடைய மனசை பூராமே கிரகங்களுடைய தாக்கங்கள் நம்மளை பெருசா பாதிச்சிருமோங்கக்கூடிய படிக்கிற குழந்தைங்கள்ல இருந்து தொழில் பண்றவங்கல இருந்து பெரிய பெரிய விஷயங்கள் பண்றவங்க எல்லாம் அது நல்லா இருந்ததுன்னா மகிழ்ச்சி, சந்தோஷமா இருங்க, உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கட்டும். எந்த கிரகம் என்ன பாதிச்சிருமோ அப்படிங்கக்கூடியவங்க கண்டிப்பா ஒரு ராத்திரி போல தூங்கும் போது இறைவனுடைய திருநாமத்தை ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு படுங்க. இந்த வருஷம் குரு உங்களை கண்டிப்பா யாருக்கு எந்த தீங்கும் பண்ண மாட்டா, கெடுதல் பண்ண மாட்டாரு. அவர் ரிஷபத்துல யாரோட வீடுன்னா அது சுக்கிரனுடைய வீட்டுல உட்கார்றாரு. அதனால எல்லாத்துக்கும் நல்ல சுபிட்சத்தை கொடுப்பாரு, நல்லா இருக்கும். மக்கள் எல்லாரும் மனமகிழ்ச்சியோட இருக்கணும். மெயினா இந்த வெப்பம் தனியணும். ஏன்னா வருங்காலத்துல இந்த வெப்பம் பாத்தீங்கன்னா ஒரு பல மடங்கு உயருங்கிறாங்க. அன்னைக்கே சொல்லி வச்சு போயிட்டான், மரங்களை வெட்டி நாட்டுல தீங்கு விளைவிச்சு இயற்கைக்கு எதிராக நிறைய வேலைகள் செஞ்சு இந்த கலியுகத்துல 5100 சில்லற வருஷம் இன்னைக்கு ஆகுது. இனியும் போற பாத்தீங்கன்னா டிகிரி அளவு கொண்டு பூலாம் கரிஞ்சு தீப்பிடிச்சு எரியுமா, மரம்லாம் பத்திக்கிட்டு எரியுமா. மனுஷன் 1 மணி நேரம் வெளியில போயிட்டு வந்தாங்கன்னா அங்க சுருங்கிருவானா. இதுக்கே இப்போ 2024 சித்திரை மாசம் நம்ம பேசுறோம். இன்னும் 2030, 2040, 2050 எல்லாம் இருக்குது. ஆனா மனிதர்கள் யாரு மேலையும் ரொம்ப கோவப்படாம அன்பு செலுத்தி இறைவனிட பக்தி செலுத்தி இயற்கையை நேசிச்சு கண்டிப்பா வாழ்ந்தால் கண்டிப்பா இறைவன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது கொடுப்பான். யோகலட்சுமி நரசிம்ம அருளாசி பூர்ணமா எல்லாத்துக்கும் கிடைக்கணும். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். அதே நேரத்துல நீ உன்னை அறிந்தால் யூடியூப் சேனல்ல பார்க்கக்கூடிய அனைத்து வாசகர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆன்மீக சம்பந்தமா, கிரகசாரம் சம்பந்தமா, உங்களுடைய வாழ்வியல் பல துன்பங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எது இருந்தாலும் ஸ்ரீ யோகலட்சுமி நரசிம்ம அருளாசி இல்லம், கோயம்புத்தூர், ஆர்எஸ்புரம் டிபி ரோட்ல எங்களுடைய அலுவலகம் இருக்குது. இங்க நீங்க வரணும்னா நீங்க எனக்கு 500 கொண்டு வரணும், 1000 கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு நிம்மதி வேணும், வாழ்க்கையில ஒரு தீர்வு வேணும், நரசிம்மசாமியுடைய அருள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா எங்களை தேடி வாங்க. காசு பணம் பெரிய விஷயமே இல்லை. நீங்க நம்மளுடைய யூடியூப் சேனலை நீங்க அடுத்தடுத்த நண்பர்களுக்கு பகிருங்க. நிறைய பேர் இதனால பயனடையணும். அதே மாதிரி யாரும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். சந்தேகம்னா ஃபோன் பண்ணி கேளுங்க, கண்டிப்பா ஃபோன் எடுப்போம். ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் வெயிட்டிங்ல இருக்கும், கண்டிப்பா உங்களுக்கு ஃபோன் எடுப்பேன். கண்டிப்பா உங்களுக்கு எல்லா நண்பர்களும் நான் சந்திச்சு பேசுவேன். நீங்க எல்லாரும் பகிருங்க. நன்றி, வணக்கம். தம்பி வேற நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க. தன் முயற்சியை தாண்டி குறிப்பிட்ட விஷயங்கள் முன்ன பின்ன நடக்குதுன்னா ஆண்டவனை வேண்டிட்டு அடுத்த கதையை நல்லபடியா பாருங்கன்னு சொல்லிட்டீங்க. எல்லாரும் சுபிக்ஷமா இருக்கணும்னு நீங்க வேண்டதை தாண்டி இப்போ அகைன் ஒரு வாட்டி வீடியோல சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி இந்த இன்ஃபர்மேஷன். நன்றி, வணக்கம். வணக்கம்.